Hudson Curd. வணக்கம், நலம்தானே? ஒரு சின்ன இடைவேளைக்கு பிறகு திரும்பவும் ஒரு மகாபாரத கதையோடு உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. மகாபாரதம் தருகிற அல்லது மகாபாரதத்தினுடைய துணை கதைகள் நமக்கு தருகிற ஒரு பெரிய படிப்பினை என்னன்னாக்க, இன்றைய நம்முடைய நவீன வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற சில சவால்கள், அதே மாதிரி மகாபாரதத்தினுடைய கதை மாந்தர்கள், மகாபாரதத்தினுடைய கிளை கதைகளில் வருகிற கதை மாந்தர்கள், அவங்களுக்கு கூட கிட்டத்தட்ட அதே மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கிறத நாம் பார்க்குற போது, காலங்காலமாக மனிதர்கள் வாழ்கிற வாழ்க்கை ஒரே மாதிரியான வாழ்க்கை தான். இது எத்தனையோ பேருக்கு நடந்திருக்கு. இந்த கஷ்டத்திலிருந்து, இந்த பிரச்சனையிலிருந்து நாமும் மீண்டு வந்துவிட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை அளிப்பது தான் இந்த கதைகளினுடைய பெரிய சக்தி, பெரிய பலம் அப்படின்னு எப்போவுமே நான் நினைப்பேன். மகாபாரதத்திலிருந்து ஒரு துணை கதை, இது பாகவதத்தில் இருக்கிற கதையாக சொல்லப்படுகிற ஒரு கதை. அதை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு நம்ம பல பேருக்கு ஒரு சின்ன அனுபவம் இருக்கும். நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ம மேலே ஒரு தப்பு சொல்லிடுவாங்க. இது ஏண்டா, இது எனக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லையேன்னு நம்ம பிரமிச்சு போயிடுவோம். ஆனால் அது சேரும். அப்புறம் அதிலேருந்து நம்ம கடந்து வந்துடுவோம். இது கிட்டத்தட்ட எல்லாருக்குமே நடக்கும்னு வச்சுக்கிங்களேன். ஆனால் அந்த மாதிரி நம்ம மேலே ஒருத்தர் தவறு சொல்கிற போது, என்ன போய் ஏன் சொன்னாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும் தானே, எனக்கும் தோணும் தானே. அந்த நேரத்தில் நாம் என்ன நினைவு வச்சுக்கணும்னா, கிருஷ்ணருக்கே இது நடந்திருக்கு, அவருக்கே இது நடந்திருக்குனாக்க நமக்கெல்லாம் ஏன் நடக்காதுன்னு நினைக்கிற போது அதை எதிர்கொள்வதற்கான ஒரு தைரியம், ஒரு விவேகம் நமக்கு வரும் இல்லையா? அதுதான் இந்த கதையினுடைய நோக்கம். அது சரி, கிருஷ்ணர் மேலே யார் தப்பு சொன்னாங்க அப்படின்னு தானே நீங்கள் கேட்குறீங்க. சொல்லியிருக்காங்க. இந்த கதையை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அதற்கு ஒரு முன்னோட்டம் அது தேவைப்படுகின்றது. கிருஷ்ணர் யாதவ குலத்தை சார்ந்தவன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த குலத்திலேயே பல அரச குடும்பங்கள், பிரிவுகள் எல்லாமே இருந்தன. ஒருவருக்கொருவர் கொஞ்சம் கொஞ்சம் முரண்பாடு இருந்தது. 2-3 பேர் ஒன்றா இருந்தாங்க, 2-3 பேர் தனியாக இருந்தாங்க. எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி தான். இவர்கள் அத்தனை பேரையும் ஒருங்கிணைத்து துவாரகையில் ஒரு மாபெரும் யாதவ பேரரசை ஏற்படுத்தி அங்கே ஒரு பெரிய நகரத்தையும் பிரம்மாண்டமான அரண்மனையையும் உருவாக்குகிற முயற்சியில் கிருஷ்ணர் அப்போது ஈடுபட்டிருந்தார். கிருஷ்ணருடைய அண்ணன் பலராமன், அவங்க அப்பா எல்லாருமே அதற்கு உறுதுணையாக இருந்தாங்க. இதற்கு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்டாக, அதாவது இதற்கான ஆலோசனைகளை சொல்லுகிறவராக அக்ரூரர் என்கின்ற அமைச்சர் கிருஷ்ணர் கூடவே இருந்தார். இவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு பெரிய மாநாடு மாதிரி ஏற்பாடு பண்ணாங்க. அந்த மாநாட்டுக்கு யாரையெல்லாம் அழைத்தார்கள் என்றால், அந்த குலத்திலே இருக்கிற பல அரச குடும்பங்கள், வேறு வேறு குடும்பங்களை சேர்ந்தவர்கள் இருப்பாங்க இல்லையா, எல்லாரையும் அழைத்திருந்தார்கள். ஒரு பெரிய மாநாடு தான் வச்சுக்கோங்களேன். அவர்கள் வந்தார்கள். வருகிறவர்கள் சும்மாவா வருவாங்க? இருக்கிறதுலையே நான் தான் பெரிய ஆளுன்னு காட்டுற மாதிரி அந்த ஒரு அலப்புறையோடு தானே எல்லாரும் வருவாங்க இந்த மாதிரி இடத்துக்கு. ஏன்னா ஒரு 15-20 அரச குடும்பங்கள் சேருகிற இடத்தில் எல்லாரையும் விட நான் தான் பெரியவன்னு காட்டிக்கொள்ளுகிற ஆவல் யாருக்கு இருக்காது சொல்லுங்க. அப்படி வந்த மன்னர்களுள் ஒருவர் தான் சத்ராஜித். சத்ராஜித் என்ற மன்னருக்கு ஒரு தம்பி பிரசேனன் என்று பெயர். சத்ராஜித்துக்கு 2 பெரும் பெருமைகள் இருந்தன. அவருடைய அந்த குடி ரொம்ப அப்போ பலவீனமாக இருந்த ஒரு அரச பரம்பரை தான். ஒன்றும் பெரிய நாடெல்லாம் அவருக்கு இல்லை. ஆனாலும் அவருக்கு 2 பெருமை இருந்தது. முதல் பெருமை, அவருடைய மகள் தான் சத்யபாமா. கண்ணனுக்கு பின்னாளிலே மனைவியாக போகிற சத்யபாமா. சத்யபாமா மாதிரியான ஒரு சக்தியினுடைய முழு வடிவம், பூமாதேவியினுடைய முழு வடிவம் அந்த குடும்பத்திலே மகளாக பிறந்ததில் அவர்களுக்கெல்லாம் ரொம்ப 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 பெருமை. அவங்களுக்கு 2வது பெருமை ஒன்றும் இருந்தது. சத்ராஜித் ஒரு முறை சூரிய தேவனை நினைத்து தவம் செய்து கொண்டிருந்த போது சூரிய கடவுள் அவருடைய தவத்தினால் மகிழ்ந்து ஒரு பெரிய மணியை அவருக்கு கொடுத்திருந்தார். சியமந்தகம் அப்படின்னு அதுக்கு பேர். இந்த பேரை நினைவு வச்சுக்கோங்க. சியமந்தகம் ஒரு ரூபி அந்த மாதிரியான மணி என்று சொல்லுகிறார்கள். இந்த உலகத்திலேயே இருக்கிற எந்த மணியையும் விட, எந்த வைரத்தையும் விட விலை மதிப்பு வாய்ந்தது தான் சியமந்தகம். இந்த சியமந்தகம் எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்திலே
பெரிய நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ்னு நம்ம சொல்கிறோம்ல, கெலாமிட்டிஸ், அதாவது ஒரு பூகம்பம் மாதிரி, ஒரு பெரும் வெள்ளம் மாதிரி, இந்த மாதிரியான விபத்துகள் எதுவுமே நேராமல் அந்த இடம் ரொம்ப சுபிட்சமாக இருக்கும், வளத்தோடு இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அது பார்க்கவே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குமாங்க. அப்படியே பல 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 பலன்னு மின்னிக்கிட்டு ஒரு பெரிய கையளவு ஒரு வைரம் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி சிவந்த நிறத்திலே மின்னக்கூடியது தான் சீயமந்தகம். இதை சூரிய தேவனிடமிருந்தே நேரடியாக பெற்றுக்கொண்ட பிறகு சத்ராஜித்துக்கும் அவரோட தம்பி பிரசேனனுக்கும் எங்களோட பெரியவங்க யார், அந்த மாதிரியே தான் அவங்க இருந்தாங்க. இந்த யாதவர்களினுடைய பெரும் மாநாட்டுக்கு வருகிற போது அவர் சும்மா வந்திருக்கலாம், ஆனால் அப்படி வர முடியாது தானே. தன்னுடைய மகள், மனைவி எல்லாரும் புடைசூழ வந்த அவர் அந்த பெரும் வைரத்தை, அந்த சீயமந்தகத்தை ஒரு மாலையில் கோத்து எல்லாரும் பாருங்கடான்னு சொல்கிற மாதிரி அதை அணிந்து கொண்டே அந்த மாநாட்டுக்கு வந்தார். அதை போட்டுக்கிட்டு அவர் வர்ற போதே சுற்றி இருக்கிறவங்க பாதி பேர் ஆஃப் ஆகிடுவாங்க, அப்படித்தானே. ஒரு கல்யாணத்திலே நீங்கள் பார்த்துருப்பீங்க, யாராவது ஒருவர் மாத்திரம் மற்ற எல்லாரையும் விட மிக அதிகமாக நகை அணிந்து கொண்டு வந்தால் பாக்கி எல்லாருக்கும் அது ஒரு மாதிரி உறுத்தலாக தானே இருக்கும். அங்கேயும் அதுதான் நடந்தது. அத்தனை பேர் வந்தாங்க, ஒன்றா பேசினாங்க. நாம் தான் பாரத நாட்டிலே இருக்கிற மிகப்பெரிய குலங்களுள் ஒன்று அப்படின்னாக்கா நாம் ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்ற பிரகடனமெல்லாம் நிறைவேறியது. அது முடிந்த நேரத்தில் கிருஷ்ணரனுடைய தந்தை அந்த இடத்துல என்ன சொன்னாருனாக்க, வசுதேவர் என்ன சொன்னார்னாக்க, நீங்கள் எல்லாருமே இனிமேல் வருங்காலம்ன்றது என்ன, என்னுடைய மகன் இருக்கானே, கண்ணன் இருக்கானே, அவன்தான் இந்த பேரரசினுடைய மாபெரும் தலைவனாக வரப்போகின்றான். அதனால் அவனுக்கு நீங்கள் எல்லாருமே அவனோடு சேர்ந்து இருப்பீங்க, அவனுக்கு உட்பட்டு இருப்பீங்கன்ற மாதிரியான ஒரு ஒரு சத்திய வாக்கை கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. எல்லாருமே அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஏன்னா இதுதான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சு தானே வராங்க. நாம் ஒருவருக்கு ஒருவர் ஒற்றுமையாக இருந்தால் தான் பலம்னு சொல்லி எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. ஒரே ஒருத்தர் மாத்திரம் ஒத்துக்கலை. அவர் யாருன்னா சத்ராஜித் தான். என்ன காரணம் அதுவும் உங்களுக்கு தெரியும். கழுத்தில் மின்னி கொண்டிருந்த அந்த சியமந்தக மணி தான். அவர் என்ன சொல்லிட்டாரு, சூரிய தேவனே நேர கொடுத்த ஒரு மணியை நான் போட்டுட்ருக்கேன், இது எங்களினுடைய பரம்பரைக்கு மாத்திரமே உரித்தானது. எவன் இதை போட்டுட்ருக்கானோ அவன் இன்னொருத்தன்ட்ட போய் உனக்கு கீழே நான் இருப்பேன்லாம் ஒத்துக்க முடியாது. எல்லாருக்கும் மேலே எங்களினுடைய குடி தான் இருக்கும். இதுக்கு நீங்கள்லாம் ஒத்துக்கிட்டிங்கன்னா நாம் ஒத்துமையாக இருக்கலாம், இல்லாட்டா நான் திரும்பி போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது அந்த இடத்துல மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியது. இதில் என்ன ஒரு வருத்தமான விஷயம்னா, சத்யபாமா பிறந்ததிலிருந்து கண்ணனையே நினைத்து கொண்டிருக்கின்றாள். கண்ணனும் அவளைத்தான் நினைத்து கொண்டிருக்கின்றான். ஒருத்தரை ஒருவர் பார்த்ததில்லை, பேசியதில்லை. ஆனால் அந்த இரண்டு மனமும் காதலால் கலந்திருந்த மனங்களாக இருந்தது. இந்த கூட்டம் நடைபெறுவதற்கு முந்தின நாளே அவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. வந்தபோது அத்தனை அரசர்களும் உட்கார்ந்திருக்க, சத்யபாமா உள்ளிருந்து எல்லாருக்கும் குடிப்பதற்காக, அந்த காலத்தில் என்ன பானம் இருந்ததுன்னு தெரியல, அதை எடுத்துக்கிட்டு வர, பாயசமாக கூட இருந்திருக்கலாம், பல கோப்பைகளில் இருந்த பாயசத்தை அங்கே இருந்த மன்னர்களுக்கெல்லாம் கொடுப்பதற்காக சத்யபாமா தான் வரா. சத்யபாமாவினுடைய அழகு மாத்திரம் இல்லை, அவள் மாபெரும் வீராங்கனை. தேர் ஏறி போர் புரியக்கூடிய ஆற்றல் அவளுக்கு உண்டு. கையிலே அவள் வில்லையும் அம்பையும் எடுத்தால் எந்த இலக்கையும் அடையக்கூடிய மாபெரும் வீராங்கனை அவள். அதனால் அவளுடைய பலம், அவளுடைய அழகு, அவளுடைய அறிவு இது எல்லாருக்குமே தெரிந்ததுனால ஒரு லக்ஷ்மியினுடைய வடிவமே அங்கே வந்து தான் எல்லாரும் மகிழ்ந்தார்கள். அவள் அதை எடுத்துகிட்டு போகிற போது அவளுடைய தோழிகள், அவளுடைய அம்மா, அவளுடைய சித்தி எல்லாரும், இங்கே ஏகப்பட்ட மன்னர்கள் இருக்காங்க, நீ எல்லாரையும் பாரு, உனக்கு யாரை பிடிச்சிருக்குன்னு சொல்லு, நீ உடனே கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அவளும் போய் எல்லாருக்கும் பாயசத்தை கொடுத்துட்டு வரா. கொடுத்துட்டு உள்ளே வந்த உடனே அவள் முகத்தில் இருந்த புன்னகையை பார்த்த உடனேயே அம்மாவுக்கு தெரியாதா, அவங்க பேர் மாலினி, அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்போ சந்திச்சிட்டியா, உனக்கு கணவனாக வரப்போகிறவன் யாருன்னு அப்படின்னு. சத்யபாமா ஒன்றும் பதில் சொல்லலை. தோழிகள்லாம் கூடி பேசுகிறாங்க, அந்த மன்னனை தான் இவன் ரொம்ப நேரம் பார்த்தா, இந்த மன்னனை தான் ஓரக்கண்ணால் பார்த்தா, இவன் தானே அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அவங்க அம்மா சொன்னா, அட முட்டாள் பெண்களை அவங்களுக்கு தெரியலையா, அவள் யாரை பார்த்தாலோ அவன் அவளுடைய மனசில் இல்லை, அவள் யாரை பார்க்கவே இல்லையோ அவன்தான் அவளுடைய மனசில் இருக்கான். அன்னைக்கு சத்யபாமா யாரை பார்க்கல,
கண்ணன் ஒருவனை மாத்திரம்தான் அவள் கண்ணை உயர்த்தி பார்க்கவில்லை, பாக்கி எல்லாரையும் நல்லா பார்த்துட்டு தான் வந்தான். இதெல்லாம் முந்தின நாள் தான் நடந்திருக்கு. அடுத்த நாள் இவங்க எல்லாரும் ஒன்றாக கூடி ஒரு முடிவுக்கு வந்தா அடுத்து பேச வேண்டிய விஷயம் பாமாவுக்கும் கண்ணனுக்கும் மனம் செய்வதை பற்றி தான் காத்துட்டு இருக்கிற நேரத்தில் சில பேர் எல்லாம் சரியா வர நேரத்தில் தப்பாக ஒரு வார்த்தையை சொல்லி எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் செய்வாங்கல்ல. அதைத்தான் சத்யபாமாவினுடைய அப்பா அன்றைக்கு செய்தார். என்கிட்ட சுயமந்தகம் இருக்கிறதுனால யாருக்கும் நான் பணிய மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனேயே அங்கே பெரிய சண்டை பூசல் எல்லாமே வந்துருச்சு. கடைசியில் அப்படி பணியாதவர்கள் ஒத்துக்கொள்ளாதவர்கள் இங்கே எதுக்கு இருக்கணும் அப்படின்னு பலராமர் கேட்டுட்டாரு. உடனே சத்ராஜித் வந்து நானும் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களும் என்னுடைய மாளிகையை சேர்ந்தவர்களும் போகிறோம், வாக் அவுட்டுன்னு சொல்லுவோம்ல அதுதான் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாரு. எல்லாரும் கிளம்பி போகிற போது பாமாவுக்கு வேறு என்ன வழி இருக்குது, அவளும் பின்னாடி போகத்தானே வேணும். ஆனால் நாணி கோணி அழுது கிழுது அந்த மாதிரியான பெண் அல்ல சத்யபாமா. அவள் தைரியமாக தான் போனான். அப்போ அக்ரூரர் தடுத்து நிறுத்துகிறார். அவர் சொன்னார், நம்ம குலத்தில் பெண்மைக்குத்தான் முதலிடம், பெண்களினுடைய முடிவுக்குத்தான் இங்கே எப்போவுமே மரியாதை உண்டு. நல்ல பாமா, உனக்கு ஒருவேளை கண்ணனை மணக்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்தால் இன்றைக்கி உங்கள் அப்பா அம்மா போனால் கூட நீ இங்கேயே இருக்கலாம், நாங்கள் அந்த திருமணத்தை செய்து வைக்கின்றோம். ஆனால் பிறகு உன் பெற்றோர்களோடு நீ திரும்ப போக முடியாது. ஆனால் உன்னுடைய முடிவை எடுக்கிற எல்லா அதிகாரமும் உனக்கு இருக்கிறது, என்ன முடிவை எடுக்கிறன்னு கேட்குறாரு. அத்தனை பேரும் சத்யபாமாவை பார்க்கிறார்கள். அவள் நெஞ்சமெல்லாம் கண்ணனிடம் இருக்கிறது. ஆமாம், கண்ணனைத்தான் நான் திருமணம் செய்து கொள்ளுவேன்னு சொல்ல வேண்டிய நேரத்தில் பாமா சொன்னாள், என்னுடைய மனம் என்னுடைய வாழ்க்கை கண்ணனுக்கு மாத்திரம்தான். ஆனால் என்னுடைய அப்பாவுக்கு ஒரு அவமானம் ஏற்படுகிறார் போல இந்த நேரத்தில் அவரை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அப்பா அம்மாவோட தான் நான் போகிறேன். கண்ணன் வந்து முறைப்படி என்னை பெண் கேட்டு கன்னியாசுல்கம்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துலலாம் பாருங்கள், மாப்பிள்ளை வீட்டிலேருந்து தான் பெண் வீட்டுக்கு கன்னியாசுல்கம் கொடுத்து கல்யாணம் பண்ணணும். அந்த மாதிரியான பரிசை கொடுத்து கண்ணன் வந்து கேட்டு என் தந்தையும் ஒத்துக்கொண்டால் இந்த திருமணம் நடக்கட்டும், அப்படி நடக்காவிட்டால் காலமெல்லாம் கன்னியாயிருப்பேன்னு சொல்லிட்டு சத்யபாமா கிளம்பி போயிடுறான். அவள் போன பிறகு ஒன்றுமே நடக்கலை. இவங்களும் முன் வரல, அவங்களும் முன் வரல. சத்யபாமா தவம் இருப்பது போல கண்ணனுக்காக காத்து கொண்டு தான் இருந்தாள். இந்த நேரத்தில் சத்ராஜித்தோடைய தம்பி ஒருத்தர் இருந்தார்ல, பிரசேனன், அவர் சும்மா கிடக்காம ஒரு நாள் ஒரு காட்டில் நடக்கின்ற வேட்டை, அப்போல்லாம் மன்னர்கள் அடிக்கடி அது மாதிரி செய்வாங்க தானே. வேட்டைக்கு போகிற ஆள் எப்படி போகணும், வேட்டைக்கு தேவையான ஆடையோடு அதற்கான ஆயுதங்களோடு போகணும். சும்மா போகாமல் சியமந்தக மணியை அண்ணன்ட்டேருந்து கேட்டு வாங்கி வேட்டைக்கு போகும்போது இதை போட்டுக்கிட்டு போனால் நல்ல கெத்தாக இருக்குன்னு சொல்லி அதை போட்டுக்கிட்டு வேட்டைக்கு போனார். இந்த அண்ணனுக்கு தம்பி மீது அப்படி ஒரு நம்பிக்கை, என் தம்பியை விட எனக்கு நெருக்கமானவன் இந்த உலகத்திலே கிடையாதுன்னு நம்பின ஒரு அண்ணன். அந்த அண்ணன் தம்பி அப்படி இருந்தாரான்றதை பற்றி உறுதியாக நமக்கு தெரியல. சேமந்தக மணியை பார்த்தா எந்த மனுஷனுக்கு தான் ஆசை வராமல் இருக்கும்? கலங்காத மனங்களையும் கலங்க வைக்கக்கூடியது அந்த மாதிரியான மணிகள். இந்த மணிகளுக்கு 6 முகம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த 6 முகத்தில் 3 முகம் வந்து அதிர்ஷ்டம், அழகு, நம்பிக்கை இதெல்லாம் தருவது. பாக்கி 3 முகமும் பொறாமையை கொண்டு வரக்கூடியது, அழிவை கொண்டு வரக்கூடியது, துரதிருஷ்டத்தை கொண்டு வரக்கூடியது. அதனால தான் சில பேருக்கு தான் சில மணிகள் ஒத்துக்குன்னு ஒரு நம்பிக்கையும் நமக்கு இருக்குது. சில பேர் மனசில் பொறாமையை தூண்டி வைக்காமல் மணிகள் இருக்கவே இருக்காது. இல்லை, தம்பியான பிரசேனனுடைய மனத்திலே அந்த மணி தனக்கு வரலையே, அண்ணனுக்கும் அண்ணனுடைய சந்ததியினருக்கும் தானே போகும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம். அதனால் அப்பப்போ கடன் வாங்கி போட்டுட்டு போவார் போல இருக்குது. வேட்டைக்கு போகும்போது யாராவது போடுவாங்களா, அதை போட்டுக்கிட்டு போயிருக்காரு. அவ்வளவுதான் தெரியும். அடுத்து அவர் திரும்பியே வரலை. கூட வேட்டைக்கு போனவர்கள் சொன்னாங்க, நாங்கள் கூடாரம் அமைத்து தங்கினோம், இரவு முழுக்க விளக்கு ஏற்றி வச்சுக்கிட்டு அந்த சீமந்தக மணியையே பார்த்து பார்த்து பெருமூச்சு விட்டுக்கிட்டே இருந்தார். காலையில் நாங்கள்லாம் கொஞ்சம் கண் அசந்துட்டோம். எந்திரிச்சு பார்த்தா அவர் இல்லை. சரி, பக்கத்தில் எங்கேயாவது வேட்டைக்காக போயிருப்பாருன்னு நினச்சி தேடி போனோம். தேடி 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 2 நாட்கள் தேடிய பிறகு கடும் காடு, யாருமே போக முடியாத பயங்கர காட்டுக்குள்ளே ஒரு பெரும் குகை. அந்த குகையின் வாசலிலே அவருடைய உடல் கிடந்தது. உடலுனா அப்பா என்ன கொடூரமான ஒரு மரணம். உடம்பு முழுக்க நகங்களால் கிழிக்கப்பட்டு
அவருடைய உடல் இருந்தது. அந்த கிழிக்கப்பட்ட விதத்தை பார்த்தால் சிங்கம் அடிச்சிருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. ஆனால் என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாதுன்னு சொன்னாங்க. தம்பியினுடைய மரணத்தை கேட்டு அண்ணன் அழுது அழுது மயக்கம் போட்டு விழுந்தார். அந்த ஊரே அழுதுது, அந்த நகரமே அழுதுது. எல்லாம் முடிந்த பிறகு தான் அந்த கேள்வி அவங்களுக்கு வந்தது. முக்கியமான கேள்வி, தம்பி போனாரே, கழுத்தில் இருந்த சீமந்தக மணி என்ன ஆச்சு என்கின்ற கேள்வி. தம்பியினுடைய மரணத்தினால் அதை 2 நாள் யாரும் யோசிக்கல. ஆனால் அதற்கு பிறகு வந்த பிறகு திரும்ப அந்த இடத்துக்கு படப்படையாக ஆட்களை அனுப்பிச்சு தேடுறாங்க. இவர் தங்கியிருந்த கூடாரத்திலிருந்து நடந்து போன பாதை வரை, அவருடைய உடல் கிடந்த குகையின் வாசல் வரை, குகைக்கு உள்ளே போய் சல்லாடா போட்டு தேடிட்டாங்க. சில விஷயம் நம்ம ரொம்ப தேடும்போது கிடைக்கவே கிடைக்காது. அப்படி தான் சீமந்தகமணியும் கிடைக்கல. சீமந்தகமணி கிடைக்கலன்றத ஒரு பெரிய அபசகுனமாக நினச்சி அண்ணன் ஒன்றுமே இல்லாமல் மயக்கத்திலேயே கிடந்தார். தம்பியும் இறந்துட்டாரு, எங்கள் குலத்துக்கு கிடைத்த மாமணியையும் பறி போய்விட்டதுன்னு சொல்லி அவங்களுக்கு என்ன சந்தேகம் வந்ததுன்னா, இவரை பார்த்து சிங்கத்தை பார்த்து இவரை வேட்டையாட போனாரா, என்ன நடந்ததுன்னு தெரியல. சிங்கம் அடித்து போட்டிருந்தால் சீமந்தகத்தை பற்றி சிங்கத்துக்கு என்ன தெரியும்? அந்த மணி அங்கே தானே இருக்கணும், எங்கே போயிருக்குன்ற ஒரு பெரிய கேள்வி குழப்பமாக, கவலையாக, பயமாக, கண்ணீராக அந்த குடும்பத்தை அப்படியே சூழ்ந்து கொண்டது. என்ன செய்வதுன்னு தெரியாமல் அத்தனை பேரும் ஒரு அதிர்ச்சியில் இருக்கிற போது, காட்டிலே இருக்கிற சில வேடர் குலத்தை சார்ந்தவர்கள் இவங்களை பார்க்குறாங்க. அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, நான் கண்ணால் பார்த்தேன், உங்கள் தம்பி சீமந்தகமணியை கழுத்தில் போட்டுக்கிட்டு அந்த கடும் காலையில் போனதை என்னுடைய கண்ணால் நான் பார்த்தேன். நான் பார்த்துட்டே இருக்கிற போது ஒரு பெரும் சிங்கம், அது ஆனால் சிரிச்சுக்கிட்டே வந்த ஒரு மனிதன் மாதிரி தான் அது இருந்தது. அந்த சிங்கம் அவரை அடிப்பதையும் நான் பார்த்தேன். ஆனால் உங்கள் தம்பி எங்கே போகிறாருன்னு பின்னாடியே வேவு பார்ப்பதற்காக கிருஷ்ணன் எங்களையெல்லாம் தான் அனுப்பிச்சிருந்தாரு. நாங்கள்லாம் அந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள். கண்ணன் உங்கள் தம்பி எங்கே போனாருன்னு ட்ரேஸ் பண்ணுறதுக்கு எங்களை அனுப்பிச்ச மாதிரி அவர் விழுந்து கிடந்த இடத்திலிருந்து சீமந்தகத்தை எடுத்துக்கொண்டு வரவும் கிருஷ்ணர் யாரையாவது ஆளை அனுப்பிச்சிருக்கலாம் இல்லையா அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. எதனால சொன்னார், எப்படி சொன்னார், யார் சொல்லி சொன்னாருன்னு தெரியாது. ஆனால் இப்படி ஒரு சொல் வந்த உடனேயே அண்ணனுக்கு தோணிருச்சு, கிருஷ்ணர் தான் இதை எடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அவையில் கண்ணன் பேசவே இல்லை. எங்கள் துவாரகையில் நடந்த கூட்டத்தில் கண்ணன் பேசவே இல்லை. பேசுனது முழுக்க அக்ரூரரும் பலராமரும் தான். ஆனால் பல இடங்களில் முக்கியமான ஆட்கள் பேச மாட்டாங்க. அவங்க என்ன பேசணும்னு விரும்புகிறாங்களோ அந்த ஸ்கிரிப்டை சொல்கிறதுக்காக 2-3 பேர் இருப்பாங்க. அதனால் சத்ராஜித் என்ன நினைத்தார் என்றால், கண்ணனுக்கு சீமந்தகத்தின் மீது ஒரு கண். அதனால தான் அந்த இடத்துல எங்களை அடிபணிய சொன்னான். அடிபணிகிற போது என்ன ரூல் தெரியுமா? ஒரு இடத்துல இவர்தான் தலைவர்னு ஒத்துக்கிட்டா நம்மிடம் இருந்த மிகச்சிறந்த பொருளை அந்த தலைவனுக்கு கொடுத்துடணும். அதுதான் அந்த காலத்தில் இருந்த நியதி. நீ தான் என்னுடைய பாஸ்ன்ட்டா நம்மள்கிட்ட இருக்கிற மிக முக்கியமான பொருளை அவங்களுக்கு கொடுத்துடணுமா. அதற்காகத்தான் எங்களை அடிபணிய சொன்னார், சீமந்தகத்தை தன் கையிலே பெறுவதற்காக. முடியாதுன்னு சொல்லி நானும் என் தம்பியும் திரும்பி வந்த பிறகு எங்களிடமிருந்து வஞ்சகமாக சீமந்தகத்தை கண்ணன் திருடி கொண்டான்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டாங்க. என்ன பயங்கரமான ஒரு பழி இல்லை, என்ன பயங்கரமான ஒரு குற்றச்சாட்டு, அதுவும் யார் மீது? இதை கேட்ட உடனே சத்யபாமா அந்த அவையிலே எழுந்து நின்று ஒரு சத்தியத்தை செய்கிறாள். என்னுடைய கண்ணன் இதை செய்திருக்க மாட்டான். ஆனால் அவன் செய்யலைன்றதுக்கான எந்த விதமான ஒரு ப்ரூஃபும் என்கிட்ட இல்லை. அதனால் நான் இன்றிலிருந்து உணவோ நீரோ எதுவும் இல்லாமல் 14 நாள் கடுமையான ஒரு விரதத்தை இருக்க போகிறேன். எனக்கு கண்ணன் மீது இருக்கிற காதல் உண்மையானது என்றால், கண்ணன் நல்லவன், சத்தியமே உருவானவன் என்பது உண்மையாக இருந்தால், அந்த கண்ணன் சீமந்தகத்தை கண்டுபிடித்து என்னையும் திருமணம் செய்து கொண்டு அழைத்து போகட்டும். பெத்த மகள் இப்படி சாப்பிடாம இருக்கிறத கேட்டு அப்பாவும் அம்மாவும் கண்ணீர் விட்டு அழுதாங்க. ஆனால் பாமாவினுடைய உறுதி குலைக்கக்கூடிய உறுதியா என்ன? பாமா இப்படி விரதம் இருக்கிற செய்தி கண்ணனுக்கு காற்று வாக்கில் போய் சேர்ந்தது. அதற்கு பிறகு ஒரு நிமிடம் கூட துவாரகையில் கண்ணன் இல்லை. பறந்து வந்தான். எந்த இடத்தில் அந்த தம்பி கொல்லப்பட்டாரோ அந்த இடத்திலிருந்து கண்ணனுடைய பயணம் தொடங்கியது.
துணைக்கு யாரும் கிடையாது. தன்னந்தனியாக அந்த காட்டுப்பாதையில் நடந்து நடந்து இனிமேல் மனிதர்கள் உள்ளே போகவே முடியாது என்கின்ற எல்லை வரை கண்ணன் பயணம் செய்தான். ஆனால் அதற்கு பிறகும் ஊடுருவி உள்ளே போகின்ற போது ஒரு விசித்திரமான காட்சியை கண்ணன் பார்க்கின்றான். ஒரு கரடிகளினுடைய, கரடினா நாம பார்க்குற மாதிரி சர்க்கஸ் கரடிலாம் கிடையாது, பிரம்மாண்டமாக வானத்துக்கும் பூமிக்கும் நிற்கிற மரத்தின் அளவு உயரமும் ஆகிருதியும் இருக்கக்கூடிய பெரும் கரடிகளின் கூட்டத்தை கண்ணன் பார்க்கின்றான். அந்த கரடி கூட்டத்தினுடைய தலைவராக இருக்கிறவர் ஜாம்பவான். இது சொன்ன உடனே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், ராமாயணத்தில் வர ஜாம்பவான் எங்கிருந்து கிருஷ்ணர் காலத்தில் வந்தார்னு. ஜாம்பவான் சிரஞ்சீவி, ராமனை பார்த்த கண்களால் இப்போது கண்ணனை பார்க்கிறார் ஜாம்பவான். ஜாம்பவானுக்கும் கண்ணனுக்கும் முதல்ல ஒரு மல்யுத்த போராட்டம் நடக்கிறது. ஜாம்பவான் மிக எளிதில் கண்ணனால் வீழ்த்தப்படுகின்றார். அப்போ அவர் எழுந்த உடனே சொன்னார், என்னை வெல்லக்கூடிய சக்தி இந்த பிரபஞ்சத்திலே ஒருவனுக்குத்தான் உண்டு, அது ராமனுக்கு உண்டு. இப்போது நீ அதை செய்திருக்கிறாய் என்றால் அந்த ராமனும் நீயும் என்ன விதத்திலே உங்களுக்குள்ள உறவுன்னு ஜாம்பவான் கேட்கிறார். நாங்கள் இரண்டும் ஒன்றுதான் என்று கண்ணன் பதில் சொல்லுகின்றார். ஜாம்பவான் சொல்லுகிறார், ஒரு சிங்கத்தால் கொல்லப்பட்ட ஒரு மனிதனை எங்கள் கரடி கூட்டத்தில் இருந்து சின்ன கரடி பாப்பாலாம் பார்த்துச்சு. அங்கே பளபளன்னு ஏதோ மின்னவே என்னன்னு தெரியாமல் விளையாடுறதுக்காக எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. எங்களிடம்தான் அது இருக்கிறது என்று சொல்லி சியமந்தகத்தை கண்ணனுக்கு ஜாம்பவான் திருப்பி கொடுத்தார். நீங்களும் என் கூட வாங்கன்னு ஜாம்பவானையும் அந்த கூட்டத்தையும் அழைத்து கொண்டு சத்ராஜித்தை பார்க்க அல்ல தனக்காக தவம் இருக்கிற பாமாவை பார்ப்பதற்காக கண்ணன் அவங்களினுடைய ஊருக்கு வந்து சேருகின்றார். அந்த சேமந்தகத்தை திருப்பி கொடுத்து விட்டு பாமாவுக்கு, இதை நான் கன்யா சுல்கமாக, இதை ஒரு பரிசாக கொடுக்கின்றேன், உங்கள் பெண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க என்று கண்ணன் கேட்கிறான். இந்த ஒரு சொல்லை கேட்பதற்காக தன்னுடைய உயிரினுடைய கடைசி துளியை வைத்து கொண்டிருக்கிற சத்யபாமா கண்ணீர் மல்க கண்ணனை காதலோடு பார்க்கின்றாள். சத்ராஜித்துக்கு அந்த நேரத்துலேயும் கொஞ்சம் அந்த பழைய இதெல்லாம் போகாதுல்ல. கண்ணன்ட்ட சொல்கிறாரு, இந்த பாருங்க, நீங்கள் தான் ஜெயிச்சிங்க, நான் தப்பாக உங்கள் மேலே பழி சொல்லிட்டேன். நீங்கள் தேடி கண்டுபிடித்து சேமந்தகத்தோடு திரும்பி வந்து அதை என்னிடம் கொடுத்து, அதுதான் கன்யாசுல்கம், அதாவது மணப்பெண்ணுக்கு கொடுக்கிற பரிசுன்னு சொல்லி வேற கேட்டுட்டீங்க. எல்லாம் கரெக்டு. ஆனால் உங்கள் அப்பா வந்து கேட்காம நான் எப்படி உங்களுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்னு கேட்குறார். கண்ணன் ஒன்றும் தயங்கலை. உடனே ஜாம்பவானை கூப்பிட்டு, பல பிறவிகளிலிருந்து தொடர்ந்து என் தந்தையின் ஸ்தானத்தில் இருப்பவர் இவர்தான், இவருக்கு மரணமே கிடையாது, இவர்தான் இப்போது என்னுடைய தகப்பனார் என்னுடைய இடத்தில் இருக்கிறார், அதனால் இதுதான் என் தகப்பன், அவர் கேட்கிறார் உங்கள் பொண்ணை கொடுங்கன்னு கேட்கிறார். இதற்கு பிறகு மறுப்பு சொல்வதற்கு சத்ராஜித்துக்கு எதுவும் இல்லை. கண்ணனுக்கும் பாமாவுக்கும் திருமணம் நடந்தது. கண்ணன் மீது விழுந்த பழியும் நீங்கியது. இப்படித்தான் வாழ்க்கையில் சில சமயம் பெரிய கஷ்டங்கள் வர்றபோது, ஐயோ நமக்கு போய் இந்த கஷ்டம் வந்துருச்சே அப்படின்னு ரொம்ப நொடிச்சு போயிடுவோம், வருத்தமாயிடுவோம். ஆனால் எவ்ரி கிளவுட் ஹஸ் அ சில்வர் லைனிங் இல்லையா? ஒரு கஷ்டத்தை தாண்டிட்டா அதற்கு பிறகு கண்ணனுக்கு 2 பெனிஃபிட் கிடைச்சது. ஒன்று, அவன் மீது இருந்த பழியும் நீங்கியது, பாமாவின் கரத்தை பற்றுகிற வாய்ப்பும் கிடைத்தது. அப்படித்தான் ஒரு துன்பத்தை கடக்கின்ற போது அடுத்து நமக்கான மகிழ்ச்சிகள், நிறைவுகள், இன்பங்கள் காத்திருக்கின்றன. அதுதானே வாழ்க்கை இல்லையா? நன்றி, வணக்கம். Hudson Card.